ஹனியை பிக்கப் பண்ண போகலாமா கடகடன்னு ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு குடுகுடுன்னு அவளை கூப்பிட்றதுக்காக போனேன். ஏன்னா நமக்கு வந்து 20 மினிட்ஸ் தான் டைம். போய் அவளை கூப்பிட்டு 10 மினிட்ஸ் மறுபடியும் ரிட்டன் வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 10 மினிட்ஸ். ஸோ இந்த 20 மினிட்ஸில் வந்து அவளை போய் வந்து பிக்கப் பண்ணிட்டு கூப்பிட்டு வரேன். ஸ்கூலுக்கு போனால் ஹனி பார்த்தா வரமாட்டேங்கிறா. ஏன்டி வரமாட்டேன்னா, அம்மா எனக்கு பிடிச்சிருக்குன்னா இங்கேயே விளாட்றேங்கிறா. டீ வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கப்புறமா அம்மா அப்படி சொல்லிட்டு வந்தா. ஆனால் அங்கேருந்து வந்ததுமே எதுக்குன்னா மிஸ்ஸை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக. ஏன்னா ஆக்டிவிட்டிக்காக வந்து 2 நாளைக்கு முன்னாடி பேப்பர் வாங்கி கொடுத்துருந்தாலும் அந்த மிஸ் வந்து வாங்கி வச்சுட்டாங்க ஆக்டிவிட்டி பண்ணணும்னு. அம்மா அந்த கலர் பேப்பரில் மிஸ்ஸு கொடுக்கல, கேட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறா. மிஸ்ஸு சிரிக்கிறாங்க. ஆக்டிவிட்டி பண்ண வச்சுட்டு நம்ம கொடுத்துருவோம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸு சொன்னதுக்கப்புறமா தான் ஓகேன்னு சொல்லிட்டு வந்தா. வந்ததுக்கப்புறமா ஆஃப்கோர்ஸ் ரோட்லேருந்து 2-3 ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தோடனே வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணணும்ல. ஸோ அதனால் வந்து எப்போயுமே எக்கு தான் கேட்பான். ஆனால் வீட்டில் வந்து பீட்ரூட் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து எக்கில் வந்து ஜஸ்ட்டு வந்து இது பண்ணிவிட்டு பீட்ரூட்டை போட்டுட்டு ரைஸ் போட்டுட்டு ஒரு ஜஸ்ட்டு வந்து பீட்ரூட் எக்கு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி அவகிட்ட கொடுத்துட்டேன். எந்த ப்ரிசர்வேட்டிவ் எக்ஸ்ட்ராலாம் கிடையாது. வீட்டில் இருக்க எது ஹெல்த்தியோ அதுதான் அவளுக்கு எப்போவுமே கொடுப்பேன். அதை கொடுத்தா ஏன் பீட்ரூட்டு போட்டேன் எனக்கு வேணான்னு ஒரே மூஞ்சி தூக்கிக்கிட்டு இருந்தா. எனக்கு வேணாம்மா வேணாமான்ட்டு அப்புறம் எப்படியோ சமாதானப்படுத்தி அந்த முட்டை சோறையும் பீட்ரூட்டையும் கலந்து அவளுக்கு வந்து ஊட்டி விட்டாச்சு. ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.